ஒரு கதையை எப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்ணன்ட்ட தான் கத்துக்கிட்டேன். உங்களுக்கு அண்ணனுக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியாது. விசாரணையோட ஒரு நாள் எடிட்டு டப்பிங் போயிட்டு வரும்போது சும்மா ஒரு மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது அண்ணன் நான் பேசிட்டு இருந்தோம். அப்ப என்னடா பண்ற, என்ன கதை ஏதோ வச்சிருக்கியாடா அப்படின்னு சொன்ன உடனே நான் ஒரு பயங்கரமான ஒரு டபுள் சப்ஜெக்ட் அண்ணனு சொன்னேன். சொன்ன உடனே சிரிச்சாரு. உன் பலமே போலீஸ் தான்டா, போலீஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கடா நீ, அதுக்குள்ள ஒரு புதுசு கண்டென்ட் எடுத்து கதையா பண்ற, அதான்டா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அப்ப எழுதின வச்சுதான் டானாக்காரன். நான் போலீஸ் ட்ரைனிங்ல இருந்து ஒன்னு எழுதுவோம் அப்படின்னு சொல்லி எழுதி அந்த படத்தை கொண்டு வந்தேன். அந்த இதுலயே தான் இப்ப சிறையும் திருப்பி எழுத ஆரம்பிச்சேன். என்ன சொல்றது, அந்த படம் ஃபிலிம் எடிட்ல போட்டு காமிச்சப்ப என் மனைவிட்ட நான் போய் சொன்னேன், அந்த படத்தை நான் பண்ணியிருந்தா கூட இவ்வளவு அழகா பண்ணியிருக்க முடியாது. நான் பயங்கரமா லாஜிக் பார்ப்பேன், வெற்றி என்ன மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு லாஜிக் பார்ப்பேன். அவர் எந்த லாஜிக்கும் பார்க்காம ஒரு தியேட்ரிக்கல் பிலிமாவா அப்படி ஒரு படம் பண்ணிட்டாப்ல. நேற்று மனைவி சொன்னாங்க, அந்த தியேட்டரை விட்டு எந்திரிக்கவே 10 நிமிஷம் ஆச்சு அப்படின்னாப்ல. பெரிய வெற்றி படமா வரணும்.